ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழரசு மேகசினில் ஏப்ரல் மந்த் வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம். இந்த பிங்க் ஆட்டோ வழங்குற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் தினத்தன்று முதல்வர் அவர்கள் தொடக்கி வச்சாங்க. நகர்ப்புற சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு 241 கோடி ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 50 மின் ஆட்டோக்கள் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா தலா 1 லட்சம் மானியத்துடன் கூடிய 100 இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வழங்கப்பட்டுச்சு. தொழிலாளர் நலத்துறை சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய 100 ஆட்டோக்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 100. இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒரு 100 ஆட்டோ, இந்த மின் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆட்டோ. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 250 ஆட்டோக்களை வந்து பயனாளிகளுக்கு வழங்கினாரு. இதோடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோவுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை உதவி எண்களோடு இணைக்கப்பட்ட கருவி இருக்கும். அதாவது ஜிபிஎஸ் கருவி வந்து பொருத்தி இருக்கும் இந்த ஆட்டோக்கள்ல. அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள், பெண்களுக்கு குழந்தைகளுக்கான சட்டங்கள், உதவி எண்கள் குறித்த விவரங்கள்லாம் அந்த ஆட்டோல இருக்கும். இதெல்லாம் தான் முக்கிய அம்சங்களா இருக்கு அந்த ஆட்டோல. நன்னிலம் நில உடைமை திட்டம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பில் செயல்படுத்துதல். இந்த நில உடைமை திட்டம் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களாக உயர்த்துதல். அதுதான் இதோடைய முக்கிய நோக்கமா இந்த திட்டம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்புல 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதுதான் நன்னிலம் நில உடைமை திட்டம். 2024-25 நிதியாண்டுல இத்திட்டத்துக்கு 400 பயனாளிகளுக்கு இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ரூபாய் செலவு பார்த்தீங்கன்னா 19.99 கோடி ரூபாய் மானியமா வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அதை பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடிக்கல் நாட்டுதல் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 21, 2025. எந்த இடத்துல நடந்ததுன்னா திருச்சியில நடந்திருக்கு. இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,97,337 சதுர அடி பரப்பளவுல இந்த நூலகமும் அறிவுசார் மையமும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதோடைய தரை மற்றும் 7 தளங்களோடு அமைக்கப்பட உள்ளது. இதோடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 290 கோடி ரூபாயில வந்து அந்த இதுக்கான செலவு வந்து மேற்கொள்ளப்பட போகுது. கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திருச்சியில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.